Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்கள் அலட்சியத்தால் கர்ப்பிணிகள் அழைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பாஜக நகர தலைவர் சுமனுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டம் பகுதியில் அமைந்திருக்கிறது குழித்துறை அரசு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையை பொறுத்த அளவில் இந்த மருத்துவமனையை சார்ந்து பனச்சமூடு உட்பட களியக்காவளை போன்ற தமிழக கேரள எல்லையோர பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் கோதையாறு, பத்துகாணி, ஆறுகாணி போன்ற மலையோர பகுதிகளை சார்ந்த மக்களும், மார்த்தாண்டந்துறை, கொல்லங்கோடு போன்ற கடலோர பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் குளித்துறை நகர்ப்பகுதி மக்கள், சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான பகுதி மக்கள் இந்த மருத்துவமனை நாடி பல வித நோய்களுக்காக இங்கு வந்து சிகிச்சை எடுத்து செல்கிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் கர்ப்பிணிகள் பிரிவை பொறுத்தளவில் இங்கு வந்து மருத்துவர்கள் சரிவர செயல்படவில்லை என்றும், இங்கு செக்கப்பிற்காக வரும் கர்ப்பிணி பெண்கள் அலக்களிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது சம்பந்தமாக பாஜக சார்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது சம்பந்தமாக புகார் அளித்துள்ள குளித்துறை நகர பாஜக தலைவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார், இது சம்பந்தமாக என்ன மாதிரி புகார் அளித்திருக்கீங்க? இங்க என்னெல்லாம் தவறுகள் இழைக்கிறாங்கன்னு மருத்துவர்கள் மீது குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க, என்னெல்லாம் புகார் கொடுத்திருக்கீங்க? இங்க வந்து ஏற்பட கடலோர மக்களாகட்டும், மலைவாழ் மக்களாகட்டும், பல ஏழை எளியவர்கள் வந்து இங்கே தான் சிகிச்சை பெறாங்க. ஆனால் இங்கே மகப்பேறு மருத்துவ சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காலையில் 6 மணிக்கே இங்கே க்யூ நிற்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் அவங்க க்யூ நின்று ஓபி சீட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் அவங்கள அலக்களிக்கிறாங்க. காரணம் 5 மருத்துவர்கள் இதுக்கு வேண்டிய மகப்பேருக்கு வேண்டிய 5 மருத்துவர்கள் இங்கே அவைலபிளாக இருக்காங்க. என்ன கூட இங்கே வந்தால் 1-2 பேர் இருப்பாங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்க அட்டெண்டர் முதல் எல்லாருமே அவங்கள்ட்ட ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நிசாரமாக கர்ப்பிணி பெண்கள்னு பாராமல் விசாரமாக அவங்கள்ட்ட பேசுறது. அவங்களுக்கு போதுமான ஒரு சௌரியம் இல்லை, இருக்கைகள் இல்லை. அவங்க கூட்டமாக நிற்கிறத பார்த்தா நமக்கே கஷ்டம் தோணும். அந்த அளவுக்கு இதே இது பக்கத்தில் பாருங்கள், நம்ம கேரளா எல்லை பகுதியில் பாரசாலை மருத்துவமனை இருக்குது. அங்கே எல்லாம் அதுக்குன்னு தனி ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற இருக்கை வசதியாகட்டும், இல்லை அவங்கள எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க மருத்துவர்கள், அந்த அளவுக்கு பணிவாக பேசி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒரு மொத்தத்தில் அழைக்கிறது உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து ஸ்கேன் உண்டு, 3 நாள் ஸ்கேன் அவைலபிள் உண்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் ஸ்கேன் சென்டருக்கு எழுதி அனுப்புகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, தனி நபர்கள் தெரியும் அந்த மருத்துவ வருவாங்க ரெப்புகள், அவங்க வந்து இங்கே வந்து மருத்துவர்களை அணுகி அவங்கள வச்சு வெளியில் இங்கே போதிய மருந்து இருந்துட்டும் கூட வெளியில் அதுக்கு வேண்டி சஜஷன் பண்ணுறாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான செயல். இந்த செயலுக்கு வேண்டி நம்ம பல தடவை அவங்கள்ட்ட புகார் கொடுத்தாச்சு. அவங்க கண்டிப்பாக அதை எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எடுத்த மாதிரி இல்லை. இன்னைக்கும் அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. 7:30க்கு தொடங்கி 2:30 மணி வரைக்கும் அவங்கள காக்க வைக்கிறாங்க. இதே போல் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது உடனடியாக இப்போ இருக்க அரசாங்கம் அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணி இங்கே ஹாஸ்பிட்டல் நம்ம குளித்துறை மருத்துவமனையில் என்ன நடக்குதுன்னு தனி ஒரு கமிட்டி போட்டு அவங்க ஆராய வேணும். இதுக்கு அவங்க தனியான பதில் தரலன்னு உண்மையிலேயே மக்களை திருத்தி பாரதிய ஜனதா கட்சி குளித்துறை நகர சார்பாக நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்போன்றது, ஆர்ப்பாட்டமாகட்டும் போராட்டமாகும் கண்டிப்பாக அறிவிப்போம்னு சொல்கிறோம். மக்களுக்கு வேண்டி நம்ம அரசு மருத்துவமனையெல்லாம் நல்லபடி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் உடனடியாக பாஜக சார்பாக மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.